Drop it to gas, even a little bit harder, a bit harder, yo. I'm a rider, provider, bring the heat, girl, I will bring the fire. வெல்கம் பேக் டு எஸ்எஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் ஒருத்தர் ஓடி ஓடி துரத்த ஓட அடிக்க போகிறான். அதுதான் இந்த வீடியோ. சரி, ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கேம்குள்ளே போயாச்சு. நான் பக்கடியே தெரியல. 1500 காயின்ஸ் கொடுத்தா 500 காயின்ஸே வருது. என்னடா இது, என்ன தெரியல, இவ்வளோ லேட் ஆகுது வர்றதுக்கு. ஐயோடா. சரி, G80 வாங்கிப்போம். ப்ளூவால் பெட்டு இருக்குது, ப்ளூவால் தருவோம். இமீடியட் நம்ம தான் பார்த்துக்கலாம். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வேறு டொயின் வந்துடுது. ரொம்ப நேரம் இருக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோம். பாருங்கோ, நல்லா ட்ரைனிங் எடுத்தாச்சு. சரி, ஈஸியாக அடிச்சு தொலைச்சா பண்ணிடலாம் இல்லை கையில் விட்டு போங்க. ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும் அவனும். ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன் ஸ்ட்ரெயிட்டாக வருவான்ட்டு. ஜாலியாக தான் விளையாடிருந்தான். எங்கே இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு கல்லுக்கு வரமாட்டேங்கிறாங்க யாரும். பார்த்துப்போ. வேர் இஸ் தட் இடியட், பைத்தியக்கார பையன். விளையாட கூட தெரியாது, அது ரூபு தான். ஆனால் எல்லாம் விளையாட தெரியும். எல்லாம் ப்ரோன்னு சொல்லி சுற்றி நிற்பாங்க. அதனால தான் அவன் ப்ரோவா இல்லையான்னு பார்க்க போகிறோம். எங்கடா இது, காணவே காணும். இவ்வளோ நேரம் தேடியாச்சு, கல்லே பட மாட்டேங்கிறான். சரி, நாமளும் நடுவுலேயே சுற்றி நிற்கிறோம். எப்போ இப்படி உக்காண்டானா கல்லில் பட்டா நல்லாக்கும். இந்த போனா நீ தெரியல. நாம் ஒரே இடத்துல சுற்றி நிற்கிறோமோ. ஏன் ஒழிஞ்சுலாம் வேலை எடுத்துப்பாங்க. இதுக்கோ மேலே எல்லாம் அடிக்கிறான். அடி கூட அடிக்க மாட்டேங்கிறான். ப்ளூவாலே வந்துடுச்சு. 100 செகண்ட் முடிஞ்சிச்சு. அது இல்லை, 2 நிமிஷம் தான் தேடினுறான். அவனை காணவே வேணும். இவன் சிங்கார வரைக்கும் வரமாட்டான் போல இருக்குது. இல்லையா, பயந்தாங்க பையன். ஏதாச்சும் பயந்துக்கிட்டு பார்த்தா இங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இங்கேருந்து அடிக்கிறது என்னடா அடிக்கிட்டு நேருக்கு நேராக வந்து ஆடுறான். இப்போ வாடா தம்பி, இப்போ வா, முன்னாடி வா பார்ப்போம். வாடா, அடிச்சல்ல, ஓடி வா, முன்னாடி வா. புழுவால் அவனுக்கு புழுவால் போட்டு பையன் பற்றியா மேலே ஏற்றுறான். அந்த மாதிரி ஒழிஞ்சிருந்து அடிக்கிறதுக்கு அடிக்காமே இருக்கலாம். சே, ஒழுங்காக ஹெட்டெல்லாம் விழுந்துச்சு. ஒரு அடி அடிச்சுருந்தா செத்துருப்பான். சே, ஹெட்டு வந்து தப்பிச்சிட்டான் பாருங்க. ஒரே அடி, பையன் காலி. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிடான். பார்த்துக்கலாம், நம்மளால முடியும். சரி, டஸ்டிகளும் ப்ளூவால் அவ்வளோதான். அதே போதும். அந்த பையனை தான் அடிக்கிறதுக்கு தூக்கி போட்டு மதிக்க வேண்டியதான். நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சாக ஒரு ஹெட்டு விழுந்து 110 போய் ஒரு 20 லைஃப்பில் தப்பிச்சிட்டான். கரெக்டாக விழலாம் மேலே, அந்த கண்டெய்னர் மேலே வந்துச்சு. இன்னும் தான் செத்துருப்பான் பையன். சொல்கிற பையன் கிட்ட ஒரு ஃபஸ்ட் ரவுண்டே தோற்றுன்னு வருத்தப்பட்டு சரின்ட்டு வேகமாக ஏறினேன். டஸ்ட்டுக்கு இல்லை. சரி, முதல்ல இங்கே சுற்றி ப்ளூவால் போட்டு ஏன்னா ப்ராப்ளம் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான். அதை எடிட் பண்ணிட்டேன். அவரும் இங்கே ஒருத்தன் ப்ராப்ளம்ன்ற பையன்கிட்ட பேசியிருந்தேன். சரி, நல்லா சுற்றி ப்ளூவால் போட்டுவிட்டேன். சரி, அவள் தான் பேசி முடிச்சுட்டு விளையாடுறேன் வீடாக காலன்ட்டு வச்சிட்டான். சரின்ட்டு அங்கே வர்றதை பார்த்துட்டு நம்ம இப்படி சுற்றிட்டு போய் அடிப்போம். எங்கே உக்காண்டுக்கிறான்னு தெரில பையன். போய் அவனா ஒழிஞ்சிக்கிறான். பயந்தான் வெளி முன்னாடி வரத்தான் செம்மட்டு வாங்குறான். மொத்த வண்டி அவன் தான் கட்டுப்பான். என்னடா அது, இந்த மேலே ஏதாவது ஏறிக்கிறானா அதுவும் தெரில. என்ன இருக்கிறான்னு தெரில. ஜோன் சிங்கானா தான் வராரே தலைவர் ஜோன்லேருந்து. இது நான் தேடி பார்த்துட்டேன், கண்ணிலே பட மாட்டேங்கிறான். சரி, நீ வந்து தான் ஆகணும். இதுலேயே வாடி தம்பி, உனக்கு ஓட ஏதோ பாரு எதிர்க்கு சொல்லிட்டான் பாட்டுன்னு. 67 என்ன ஒன் டேப், வேறு லெவல் ஒன் டேப்பு. 495 பையன் செத்தான். இமீடியட் வந்துச்சு. ஒரு புல்லட் தான் பட்டுச்சு பாவம் பையன். அப்படியே கரெக்டாக ட்ராக் பண்ண நெத்திலே விழுந்துச்சு. அப்படியே பட்டால்
ஈஸியாக ஒன் டேப் அடித்தாச்சு, வச்சு செஞ்சாச்சு. வெஸ்ட்டு வாங்கிக்கணும், வெஸ்ட்டு வாங்கினா தான் நல்லாயிருக்கும். சரி ஹெல்மெட்டு வாங்கியாச்சு, அளப்போ ஃபுல்லாகிடுச்சு. இப்போ அடிக்க வேண்டியதுதான், ஓட்ட அவன் அடிக்க வேண்டியதுதான். ஒன் டேப் ஆனால் பையன் ரொம்ப நேரம் ஆகுது. சரி பரவாயில்ல, வேறு லெவல் ஒன் டேப்பு. இப்போ எந்த ஒன் டேப்பு வாங்க போகிறான்னு தெரில என்கிட்ட. வாங்க பார்க்கலாம். ஏறி வந்தான், செத்தான். கண்ணில் மட்டும் பட்டான். அவனுக்கு எப்படி போ வாடி அப்படியே சதைச்சிட்றான். வர மாட்டேங்கிறான். வாடா முன்னாடி வாடாடி. நானும் தேடினேன். நான் தான் சென்ட்ரல் வேண்டாம், ஜோனுக்கு எதுவாக வரணுறான். ஜோன் வெளியேந்து நான் எப்போ நான் எப்போ அடிச்சு இந்த கரானான்ட்டு ஒரு துவாலை போட்டு இப்படி சுற்றிட்டு வாங்க. இங்கே இருக்கிற மாதிரின்னு தெரில. நான் தெரிஞ்சு அவன் ஜோன் கூடயே வந்துட்டுருக்கான். ஒரு 2-3 மேட்ச்சு. இதுதான் அவன் கூட ஃபஸ்ட்டு ரூம் கார்டு ஆடுறது. நான் அவனை பற்றி அவ்வளோதான் தெரியாது எனக்கு, அவன் எப்படி ஆடுவான். வந்தான சத்தான், தேடித்தான் இருக்கிறானோ அந்த பின்னன். நான் ஜோன் வரப்போகுது. இங்கேயே சுற்றி பார்த்துட்டேன், வீட்டுக்குள்ளே கூட இல்லை. சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம். சுட்டு பார்த்துட்டு இங்கே வாடானா கூட வரல. உள்ளே வர விரும்பல. சுட்டு காய்ச்சிட்டு அப்போ கூட வரல. இந்த கேப்பில் போக இல்லையா? சரி ப்ளூவால் எடுத்து விட்டு போகலான்ட்டு எங்கடா ஜோனே வந்துடுச்சு, இன்னும் வரவே இல்லை அவன். சரி இவ்வளோ தூரம் சொன்னலாம் எங்கே தான் போவான், வந்துன்னு வரானே தெரியல. பாருங்களேன், ஜோன் கூடயே ஓடி வந்துட்டுருக்கான். அதனால் இவ்வளோ நேரம் வேறு வைத்தியாரம் பண்ணுவான் எனக்கு. ஜோன் கூட 1vs1 ஆடவும் தெரியல. எலிமினேட் ஆகி சாப்பிடா வெளியே போய் அடி பண்ணவன். டேய் நான் 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. வா ஒன்று அடிச்சு ஓட தான். பெஸ்ட்டு கூட டேமேஜ் ஆகலை. அப்படி என்னதான் வச்சானே தெரில. சரி கூட அவன் நமக்கு என்ன, நம்ம எப்பவும் தாம்சன் எடுத்தோம். நமக்கு MP5 செட்டே ஆகாது. தாம்சன் M18 டஸ்டீவில் ப்ளூவால் அப்புறம் ஸ்மோக் கிரைனேட், அதே போதும். நமக்கு யார் கூட ரூம் கார்டு ஆனாலும் சரி இந்த தவிர எதுவும் எடுக்க மாட்டேன். முதல்ல எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. வந்தானா ஏரியா நல்லா இருக்கும். ஜோன் கூடயே வரான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவன் ஜோன் கூட தான் வரான், ஏறி வர மாட்டேங்கிறான். சரி ப்ளூவால் போட்டு ஏறலாம், அவன் வரட்டும், நாம் ஏறி போகலான்ட்டு ஏறி போக ஆரம்பித்தவன். கள்ளப்பட்டாதானே அவனை அடிக்கிறது. போய் எங்கேயா உட்காந்துக்கிறான். வெந்தாங்குது கரெக்டான ஒரு படா ப்ரோ பிளேயர்னு அவன் வந்து. எங்கே இருக்கானும் தெரில, வரவும் மாட்டேங்கிறான். சரி ஆனால் 100 ரூபா இது கூட ரூம் கார்டு போட்டு வேஸ்ட்டாக போச்சு. ரூம் கார்டு தான் நான் பேசினேன். எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருந்துருந்து என்ன பண்ணுவோம் இல்லை. சரி அங்கே கரண்ட் இருந்துச்சு, நான் ஏற ஆரம்பிச்சேன். அவன் எப்படி இறங்க போகிறதில்ல. சரி ப்ளூவால் உடைப்போம் வந்துட்டு அங்கே வரைக்கும் ப்ளூவால் போடலாம் ட்ரை பண்ணுவேன். சரி ஏற ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மேலே இருக்கிறானா, அதுதான் இந்த டைம் அது திடுக்குன்னு ஹெட்ஷாட் விழுந்துடும். அதனால தான் இன்னும் முதல்ல ஏறி போய் அடிச்சுட்டுப்பேன்.
சரி அவனும் ஜோனு கீழே வந்து அவன் தான் ஆகணும். ஜோனு கீழே விழும்போது அடிச்சிடலான்னு தான் பார்ப்பேன். புஷ்டான் அதுக்குள்ள உள்வால் போட வந்து அடிச்சுட்டு இருக்கேன். சரிடா நீங்கள் என்ன ஒரு ஆளாக எனக்கு என்ன அடிச்சு இன்னும் அடித்து கொல்ல போகிறேன். உன் டப்பா விளையாண்டு இருந்துறான். ஒரு ஹெட்டு இருந்துச்சு 54 ஒரு புல்லட் மட்டும். கிட்டத்தட்ட அதுலேயே 60 லைஃப் காலி. இந்த பக்கம் வந்துட்டான். சரி இப்படி வந்துட்டு இந்த இதுலேயே பட்டுருச்சு. கண்ணை மாற்றி கட 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 கடன்னு பிடிச்சிருவேன். அப்பவும் இல்லை அவ்வளோ போட்டுப்பேன். அவ்வளோதான் செத்தான் சிவனாண்டி. பையன் பாவம் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாலும் அதுவே சுற்றுக்க வேண்டியது 20 லைஃப்பில் தப்பிச்சிட்டான். இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஆனால் சொல்லப்போனால் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட ரூம் கார்டு போட்டு வேஸ்ட்டாக தான் போச்சு. ரூம் கார்டு ஆடவே தெரில எனக்கு. சேனல் பேர் வேறு ஹெச்பி கேமிங் தான். அடி வாங்கி சாகிறதுக்கு ஹெச்பி கேமிங் பேர் வச்சுக்கிறான். முதல்ல ஏறி வாடா ராசா அவனுக்கு இது சாவடி வாங்குறவா. சீக்கிரம் வந்துடு அடி வாங்கிறதுக்கு. லேட் பண்ணாது. டைம் 11 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒன்றும் வராங்கிற நூபு சரியான நூபே அது. சரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூபு கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க. இந்த நூபு பாரு வரவே மாட்டேங்கிறான். ஏறி எவ்வளோ நேரம் ஆகி ஜோன் முடிகிற வரைக்கும் ஜோன் படியாக ஓடி வர்றது. இந்த மாதிரி ஆடுறதுக்கு ஆடாமே இல்லை தான். அவன் ஃபஸ்ட்டு ரூம் கார்டே ஆடுறான் போல இது. ஓவர் அடிக்குது கூட இல்லை. என்னடா லேக் அடிக்குது எப்பா சாமி செம்ம லேக். அடிச்சிட போகிறான்டாப்பா லேக் அடிக்கும் போது. செம்ம லேக் ஆச்சு அந்த இது அந்த 20 போது. வேறு தொண்டை கரகரன்னு இருந்துச்சு. நான் வேறு ரொம்ப நாளாக வீடியோ போடல. முழுவாக கையில் வச்சுக்கோன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆடுற மாதிரி. இங்கே வந்துட்டானா அப்படிங்க முழுவால் போட்டு நின்றுறான். சரி இந்த பக்கம் ஏற ஆரம்பிச்சுன்னு பார்த்து இந்த பக்கம் வர்ற தலைவர் பயந்து வாடுறான் பாருங்க. வந்தவனே பக்கத்தில் வந்தவனே ஓடிட்டான். பாருங்க அவ்வளோ தூரம் ஓட்டான். இதுக்கு இப்போ ஓடி பிடிச்ச நேரத்துக்கு நாட்டுக்கு ரூம் கார்டெலாம் விழுக்கான். வேறு ஜோனில் எலிமினேட் ஆக பிளான் பண்ணுறானு என்ன தெரியல. நான் இருக்கிற இடம் தான் ஜோனு. அவன் தான் ஜோன்லேருந்து வரணும். அதுக்கு வேறு என்னடா நம்ம இருக்கிற இடம் ஜோனா அவங்க இருக்கிற இடம் ஜோனான்னு சொல்லி சொல்லுவாள். எடு 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 ஆரன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சின்ன குழுவாலன்ட்டு கூட இப்படியே நிற்கிது பாரு நூறு மாதிரி. சரி டைம் தான் வேஸ்ட்டு. பரவாயில்ல நல்லா ஜாலியாக எடுக்கிறது. சரி வாங்க. அப்படியே நிற்கிறான் ஜோனில் பாதியாகி காலியாகி என்கிட்ட வந்து அடி வாங்கலாம். ஒன்று MP40 வச்சுருக்கிறான். அதில் 2 புல்லட்டு காலி. இன்னும் 3 ரவுண்டு ஜெயிச்சா சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் தான் பார்த்தேன். சரி ஏதோ சரி இவனை ஏதாவது டஃப் கொடுப்பானா லாஸ்ட்டில். அவ்வளோ நூபெல்லாம் இல்லை. ஆனால் நூபு மாதிரி ஆடுறான். வந்தானா நல்லா சீக்கிரம் வந்தானா வேறு அப்பயே எங்கேயோ ஏறி உக்காந்துக்குது. சரி இது பாருங்க தாவினுக்குது குரங்கு மாதிரி. அவன் போகிறது ஒன்று விட அப்படியே விளையாடு. ஒரு படம் அவன் டேமேஜே பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் ஒரு அடி விடுவேன். எல்லா ரவுண்டும் நீங்களே பாருங்களேன். ஒரு ரவுண்டு இந்த ஒரே அந்த ஃபஸ்ட் ரவுண்டோட சரி அடிச்சுது. ஆனால் எனக்கு டேமேஜாக அவ்வளோவா ஆகவே இல்லை அவங்ககிட்ட. ஒரு தடவை கில் அடிச்சிருவான். ஏன்னா மேலே இருக்கான்.
நம்ம கீழே இருக்கோம், நம்ம தான் அடி அதிகமாக படும். அதனால தான் இப்படி மேலே கீழே க்ளூவால் சரி இப்படி வந்தால் அடிச்சிடலான்ட்டு க்ளூவால் சந்தில் நின்றுருந்தேன். இப்படி வந்தால் நடுவில் பட்டக்கு 2 அடி வரலாம். மேலே ஏறுறான் பாருங்களேன், எவ்வளோ நேரம் பண்ணுறான் பாருங்களேன். அங்கேருந்து அடிக்கிறதுக்கு இன்னும் அந்த க்ளூவால் போட்டு இது பாருங்க டயர் ஆகுது. சாதிச்சா அடியோ ஒழுங்காக அவ்வளோ 12 வந்துச்சு. இதவா திருப்பி தலையை ஏட்டு ஹெட்ஷாட் வைக்கிறேன் பாருங்க. அப்படியே உக்காண்டுறான் ஏறும். சரி மேலே க்ளூவால் போட்டு இப்படி போவோம். இந்த க்ளூவாலே ப்ரொடக்ஷன் எடுத்து வேறு போனால் க்ளூவால் போட்டேன். சரி அந்த பக்கம் போய் அடிக்க ஆரம்பிச்சுங்க. மேலே குச்சிட்டு அடிச்சிடலாமான்னு பார்ப்பேன். நம்ம குச்சிட்டு டயர் பண்ண குச்சா எதுவுமே கிடையாது. அதனால சரி நான் கீழே ஏறிப்பான்னு நினைக்கிறேன். சரி இப்போ குச்சா ஹெட்ஷாட் வச்சிடலான்ட்டு இது க்ளூவாலாம் போட்டு நின்றுட்டு ரொம்ப கிட்ட போயிட்டோம் உங்களுக்கு. அதனால தான் அடிக்கணும் இல்லை. இந்த ஃபோட்டோ எடுத்துன்னு நின்றுக்கணும். சரி படிச்சிருக்கலாம். ஒன்று தான் விழுந்துச்சு 90. சரின்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கேலி. ஜோன்லேயே போய் எலிமினேட் ஆகலாம். இப்போ எலிமினேட் ஆக தான் பார்த்தோம். நான் தெரில இப்படி அடித்து முடிச்சிட்டோம். எவ்வளோ நேரம் கரெக்டாக ஜோன் வரும்போது தான் வராது தலைவர். மஷ்ரூம் அவ்வளோதான், வேறு எதுவும் ஆக தேவையில்ல. 5 ரவுண்ட்ஸ் வின் பண்ணிட்டோம். 1 ரவுண்டு வின் பண்ணிடுறான். இன்னும் நமக்கு தேவை 2 ரவுண்டு, அவனுக்கு தேவை 6 ரவுண்டு. வேகமாக ஏற ஆரம்பிச்சிடன்ட்டான். சீக்கிரமாக முடிச்சுட்டு போனோம். கிளாஸ் வேறு இருக்குன்ட்டு வேகமாக ஆட ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேலே ஸ்லோவாக ஆடினா நல்லா இருக்காது. அவனை என்ன தெரியல, திடீர்னு ஏறி வந்துட்டான். சரி வாடா நீ அப்படியா ஏறி வா வராமல் ப்ளூவால் போட்டான். அங்கே நிற்கிறான் பாரு. நாற்று ஏறி வாங்கன்னு தெரியல, வராமல் பாருங்க. போடு சா வெண்ணை மாற்றி போடு தைக்கிட்ட 2 வெண்ணு புல்லட் அடிச்சு வெண்ணை மாற்றி அடிச்சு செத்துட்டான். ஒரு புல்லட் கூட பட மாட்டேங்குது. என் மேலே அவன் அடிக்கிறது என்ன தான் அடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. சரி மஷ்ரூம் அவ்வளோதான், வேறு எதுவும் ஆந்தாலும் தெரியும். அப்படியே இருக்குது. காசு எவ்வளோ இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1000 இது 12,900 இருக்குது. முக்கியமாக ப்ளூவால் வாங்கலாம். காசு வர்றாங்கடா. ஒரு ப்ளூவாலே 8 ரூபாய் தான் போட்டுங்க. நமக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு இருக்குது. இந்த இடம் தான் இதுவும் லாஸ்ட்டாக வரும். அந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியல. டஃப்பு கூட கொடுக்கல. ஆட தெரிஞ்சால் தான் டஃப் கொடுத்து. ஒரு ரூம் கார்டு வேஸ்ட்டாக போச்சு எங்கிட்ட போட்டு வரான் பேர் ஆடு. சரிவா இந்த ஒரு ப்ளூவால் போட்டு வந்துட்டேன். ப்ளூவால் உடச்சி அடிக்கலாம். என்னடா அது க்ளூவால் உடைய மாட்டேங்குது. க்ளூவாலாக போட்டுனேங்கிறான். அவன் அப்படியே க்ளூவால் போட்டு வந்துக்கிறான். ஸ்மோக் பாம்பு போட்டு ஏமாற்றுவோம், கன்ஃபியூஸ் பண்ணலான்ட்டு ஸ்மோக் பாம்பை போட்டேன். இங்கே வந்துட்டான். சார் கொஞ்சம் முன்னாடி வச்சுருந்தா ஹெட் வாங்கியிருப்பான். அதில் இது வேலைக்காக அது கீழே போய் அடித்து முடிச்சிடலாம். புல்லட் வேறு சார் புல்லட் ரீலோட் பண்ணுறதுக்குள்ள அப்படி வந்து விதன்ற தலைவர் ஃபோர்டு 1 டேப் வேற லெவல் 1 டேப் அப்படியே வந்து வாங்கினான் பார் தலையிலே 2 1 டேப். நூபெல்லாம் அடித்து துரத்த வேண்டியது தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வின் பண்ணியாச்சு ஈஸியாக. 1 டேப் வேறு லெவல் இருந்துச்சு. எப்படியோ தொடர்ந்து ஜெயிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு குரல் சரியில்லை தான் அப்படி பேசினேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா, பை பை, see you.